ஹாய்! இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சக்சஸ் ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப மிராக்கிளான சக்சஸ் ஸ்டோரியும் கூட. இந்த சிஸ்டரே அவங்களுடைய சக்சஸ நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அத எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அஸ் யூசுவல். எப்பயுமே நாங்க ஒரு பிரேயர்ஸ் வைக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிரேயர் பண்றீங்க. உங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்டயோ, உங்க குல தெய்வத்துக்கிட்டயோ, ஏஞ்சல்ஸ் கிட்டயோ, இல்ல வந்து யுனிவர்ஸ நம்பி பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆகுறீங்கன்னா, முதல்ல நம்பிக்கை வேணும். இது கண்டிப்பா எனக்கு இவங்க தருவாங்க. என்னோட ஜீசஸோ, அல்லாவோ, என்னோட பிள்ளையாரோ, கிருஷ்ணரோ, முருகரோ எனக்கு இந்த விஷயத்த தருவாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு நம்ம நம்பணும். இல்ல பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆனீங்கன்னா, நான் நினைக்கக்கூடிய விஷயம் தான் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பா என்னால இத மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அத இந்த இடத்துல அவங்க வந்து நல்லாவே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் எந்த அளவுக்கு நீங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்களோ, பண்ணிட்டு ஒரு கட்டத்துல வந்து லெட் கோ பண்றதுக்கு நம்ம கத்துக்கணும். இது எப்பன்னு நம்ம பிடிச்சுக்கிட்டே தொங்கிட்டு இருக்கனால தான் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட இன்னும் டிலே ஆயிட்டே போகும். நீங்க ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றீங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் குடுத்துட்டு லெட் கோ பண்ணிருங்க. நெறைய பேருக்கு நீங்க மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ல இருக்கும் பொழுதே, உங்க வாழ்க்கையில நெறைய மாற்றங்கள், நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்தையே சிலர் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிருவீங்க. உங்களோட வைப்ரேஷன பொறுத்து, உங்களோட பிலீஃப் சிஸ்டத்த பொறுத்து தான் அது இருக்கு. இவங்க அந்த நம்பிக்கைய வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அண்ட் லெட்கோ வந்து ரொம்ப சூப்பர்வா பண்ணாங்க. கண்டிப்பா இது எனக்கு நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில வந்து லெட்கோ பண்ணிட்டாங்க. எந்த ஒரு வகுப்புல என்ன டவுட்னாலும் சரி, அவங்க ஒரு ஃபீலிங்ஸையும் சரி என்கிட்ட அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு கிளாஸ் வந்து உங்களுக்கு குடுக்குறோம் அப்படின்னா, நீங்க அத செய்யும் பொழுது என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கைட் பண்ணலாம்ல. ஸோ அது வந்து இவங்க ரெகுலரா அப்டேட் பண்ணுவாங்க. தேங்க் யூ சோ மச் சிஸ்டர். இவங்க வகுப்பு சேர்ந்தது வந்து ரிலேஷன்ஷிப்காக. ஆனா இப்போ அவங்களுடைய லைஃப்ல வந்து அவங்க வந்து ஒரு நியூ ஆ பிசினஸா வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஜாப் பார்த்துட்டு இருக்காங்க. சைட்ல வந்து செகண்ட் இன்கம் சோர்ஸும் வந்து ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. நான் எப்பவுமே சொல்றது. நீங்க வந்து ஈர்ப்பு விதி பயிற்சிகள அதுவும் முக்கியமா நம்மளோட கிளாஸ்ல நீங்க வந்து பண்ணும்பொழுது, உங்க லைஃப்ல நீங்க என்ன கிளாஸ்க்காக சேர்ந்தீங்களோ, அதையும் தாண்டி நெறைய விஷயங்கள மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. அதுக்கு நான் கண்டிப்பா அஷ்யூரன்ஸ் தரேன். அதே மாதிரி உங்க மைண்ட் செட்டும் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். ஒரு லைஃப் சேஞ்சிங் கிளாஸஸா தான் உங்களுக்கு வந்து இருக்கும். தேங்க் யூ சோ மச் யுனிவர்ஸ். எங்க ஃபேமிலில நீங்க ரொம்ப மிராக்கிள்ஸ் வந்து நடத்திக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ சோ மச் டியர் சிஸ்டர். உங்களுடைய சக்ஸஸ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி, அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையும், வைப்ரேஷனையும் நீங்க குடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாரி சக்ஸஸ் ஸ்டோரீஸ்லாம் நீங்க பார்க்குறீங்க. அது என்ன நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்களோ, அது ரிலேட்டடாவோ, இல்ல ஈர்ப்பு விதி பத்தியோ நீங்க பார்க்கும் பொழுது, ஏன் அத பிரபஞ்சம் உங்ககிட்ட காமிக்கிறாங்க அப்டின்னா, நமக்கு வந்து ஒரு நம்பிக்கைய பூஸ்ட் பண்றதுக்கு, ஒரு வைப்ரேஷன் நம்ம அறியாமலே நமக்குள்ள வந்து வரும். அத நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கணும். ஐயோ! எனக்கு மட்டும் நடக்கலையா? அந்த பொண்ணுக்குலாம் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாங்களே! அப்படி நினைச்சீங்கன்னா, நீங்க ஆப்போசிட்டா வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து யூனிவர்ஸ் நம்மகிட்ட ஒரு சைனா காமிக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, இந்த பிரபஞ்சத்துல அது எல்லாமே ஆல்ரெடி இருக்கு. உன்னாலயும் முடியும் அப்படின்றது தான் இந்த அறிகுறியா நீங்க எடுத்துக்கொள்ளணும். ஸோ எப்பல்லாம் சக்சஸ் ஸ்டோரி பார்க்குறீங்களோ, அப்பல்லாம் அது உங்களுக்குரிய சைன் அப்படின்றத வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த சிஸ்டரோட அந்த ஆடியோவ கேட்கறதுக்கு முன்னாடி, உங்களுக்கும் உங்க ரிலேஷன்ஷிப்பையோ, மணியோ ஏதோ ஒரு விஷயம் உங்க லைஃப்ல ஒரு எய்ம் இருக்கு. அத மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு ஒரு பெர்சனல் கைடன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க இப்ப தான் நம்முடைய சேனல ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா, நம்மளுடைய சேனல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் அசம்ப்ஷன், ஹோஓபோனோபோனோ, ஏஞ்சல்ஸ் இப்படி நெறைய விஷயங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுடைய கனவு வாழ்க்கைய, நம்மளுடைய எய்ம வந்து ஈஸியா வந்து நம்மளால அடைய முடியும். இதெல்லாம் ஒரே இடத்துல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கனாலும், சப்ஸ்கிரைப் பட்டனை இப்பவே கிளிக் பண்ணி மேக்னெட்டிக் சோல்ஸ் ஃபேமிலில நீங்களும் மெம்பர் ஆயிருங்க. Thank you so much for subscribing. Hi, sister. First of all, thank you so much, sister, and thank you so much, universe. இந்த மேக்னெட்டிக் சோல் சேனலுக்கு நான் மெசேஜ் பண்ணி, ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்னால வரல, அது முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் அக்காட்ட வந்துட்டு பேசினேன். ஸோ ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நான் ப்ரீவியஸ் கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அதை குறை சொல்லலை, பட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஓகே நம்ம கொடுத்த மணிக்கு என்ன சொல்கிறது, அவங்க எடுத்த கவுன்சிலிங் ஒரு ஃப்ரெண்ட், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி இல்லாமல் ஒரு சிஸ்டர் பாண்ட், ஒரு ஃப்ரெண்டு பாண்டில் என் கூட வந்துட்டு இருந்தாங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒன் டேவுமே வந்துட்டு பண்ணுறப்பெல்லாம் ரொம்ப அழுதுகிட்டே தான் வாய்ஸ் நோட் போடுவேன். பிகாஸ் என்னோடது முடிஞ்சிருச்சு.
என்ன ப்ராப்ளம் அப்டின்னா, ஆ நான் வந்துட்டு சம்திங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா சின்னதா அந்த மாதிரி இல்ல. ரொம்ப பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு 1 இயரா அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. ஆனா அது முடிஞ்சிருச்சு. வேண்டாம் அப்டின்னு சொல்லிட்டாங்க. என்னைய தப்பாவே ஜட்ஜ் பண்ட்டாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்களேன், மத்தவங்க தப்பா நெனச்சா பரவால்ல. பட் நம்ம லைஃப் பார்ட்னர் நம்மள தப்பா நெனைக்கிறப்போ நம்ம சொல்லி புரிய வைப்போம். ப்ரூவ் பண்ணுவோம். ஆனா அப்பயுமே புரிஞ்சுக்காம ரொம்ப தப்பா நெனச்சு, அதுக்கான ரொம்ப வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி, திட்டி, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ ரொம்ப மனசு உடைஞ்சு என்னால அத எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியல. அந்த சைடே நான் டெலிட் பண்ணிட்டேன் அந்த ஒரு பேஜையே. அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒரு மெத்தடுமே வந்துட்டு ஹோப்போனோபோனோவா இருக்கட்டும், இல்ல ஸ்கிரிப்டிங் மெத்தடா இருக்கட்டும், ஒண்ணுமே ஆனா ப்ராப்பரா பண்ணவே மாட்டேன். சிஸ்டர் வந்துட்டு பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. இடையிலலாம் வந்துட்டு ரொம்ப நெகட்டிவா விஷயங்கள் நடந்தப்போ, ஆப்போசிட்டா நடந்தப்போ வந்து சொல்லுவேன். "இல்ல சிஸ்டர், இப்படிலாம் இருக்கு. என்னால கன்டின்யூ பண்ண முடியல." ஆனா அவங்க என்ன விடல. "இல்ல நீங்க பண்ணுங்க, பார்த்துக்கலாம்." அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயுமே எனக்கு மோட்டிவாவும் சரி, எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவும் என்ன ஹேண்டில் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. கிளாஸ் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் அவ்வளோதான். அது லெட் இட் கோ பண்ணிட்டேன் யூனிவர்ஸ் கிட்ட. ஏன்னா நல்லா சாட்டிஸ்ஃபைடா பண்ணிட்டேன் 30 டேஸ். அதுக்கப்புறம் லெட் இட் கோ பண்ணிட்டேன். எந்த ரிசல்ட்டுமே எதிர்பார்க்கல. நான் இவ்ளோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எதிர்பார்த்த ஒரு கேரக்டர். பட் ஆனா வந்துட்டு சிஸ்டர் கிட்ட கிளாஸ்ல இருக்கப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸே போயிடுச்சு. ரொம்ப கேரக்டரே என்னோடது சேஞ்ச் ஆகிடுச்சு. கிராட்டிடியூட்லாம் லைஃப்ல அப்படியே பழக்க மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இப்போ வரைக்குமே. ஸோ லெட் இட் கோ பண்ணிட்டேன். நீங்க சுத்தமா எல்லாத்துலேயுமே பிளாக்கு, எதுலேயுமே கான்டாக்ட் இல்ல. ஆனா ஆஃபீஸ்க்கு போறப்போ அந்த வழியா தான் போயிட்டு வருவேன். பட் பார்க்க மாட்டேன். ஆனா ரொம்ப ரேரா பார்ப்பேன். பார்த்தாலுமே ரொம்ப ஏக்கமா இருக்கும். ஆனா என் சைட்லேருந்து நான் எதுவுமே பேசல. அண்ட் அவங்களா தான் வந்து பேசணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளும் போய் பேசலாம். ஸோ சிஸ்டர் வந்துட்டு "நீங்க போய் பேசுங்க" அப்படின்னாங்க. என்னனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் சிஸ்டர் குடுத்தனால மட்டும் தான் நான் போய் பேசினேன் அவங்க கிட்ட. நேர்ல போய் நின்னு அவ்ளோ பொறுமையா உட்காந்து பேசினோம். எந்த ஒரு விஷயத்தையுமே அத அப்படியே விட்டுட்டு ஒண்ணு விட்டுறணும் இல்லையா? உட்காந்து பொறுமையா பேசினோம். அத விட்டுட்டு கச்சமுச்சன்னு கத்திட்டு ரொம்ப பெருசா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னால அத சொல்லக்கூட முடியல. ஏன்னா 1 இயரா இத நான் ஃபேஸ் பண்ணேன். 1 இயர்ல ஒரு நாள் கூட அது இல்லாம இல்ல. அவ்ளோ அ ஒரு பேட் விஷயம் ஃபேஸ் பண்ணேன். ஸோ போய் பேசினதுக்கப்புறம் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, "இதுக்கப்புறம் நம்ம லைஃப் நல்லா போகாது. இதுக்கப்புறம் நம்ம லைஃப் நல்லா இருக்காது. அத நான் கண்டிப்பா சொல்றேன். ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்காது. தயவு செஞ்சு விடு. வேணாம். உன் வேலைய பாரு. நான் என் வேலைய பார்க்குறேன். என்னை விடு. லைஃப் நல்லா இருக்காது இதுக்கப்புறம் நம்ம ஒண்ணு சேர்ந்தா." அதுதான் வந்துட்டு சொல்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமும் ரொம்ப உடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறமும் சிஸ்டர் "இல்ல பார்த்துக்கலாம். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க" அப்படின்ட்டு பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜ்க்கு மேல லெட் இட் கோ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அ டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு ஒரு மாரி லைஃப் வேலை, அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் பேசுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி லைஃப் போச்சு. எல்லாரோடையும் பேசிட்டு அந்த மாதிரி லைஃப் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள்ல தூங்க போறேன். இப்போ கால் வருது. எனக்கு என்னடா! என்ன நடக்குது? என்ன ஃபோன்லாம் வருது? ஐய்யய்யோ! எதுவும் டச் பண்ணிட்டோமா? ஆனா அங்க இருந்து தான் ஃபோன் வருது. அவங்க பேரு தான் போட்டிருக்கு. ஹலோ அப்படின்ற அந்த மாதிரி ஆஃபீஸ் எதுவும் மாறிட்டீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அ அப்படியே நார்மல் கான்வர்சேஷன் ஒரு 1 1/2 மணி நேரமா 2 பேரும் ஏதோ எதர்ச்சியா பேசுற மாரி பேசிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இதில நான் என்ன ஒரு விஷயம்னா, ஏதோ ஒரு மூலியமா யுனிவர்ஸ் சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றப்போ, சிஸ்டர் சொல்றப்போ, எனக்கு நம்பிக்கையே இல்ல. அது எப்படி ஏதோ ஒரு மூலியமா நம்மள பேச வைக்கும் அப்படின்னு. என்னன்னா, என் ஆஃபீஸ்ல கூட இருக்கிறவங்க யாரோ ஒரு ஆளுக்கு இவங்கள தெரிஞ்சிருக்கு. ஸோ, அவங்க ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் யாரோ இந்த மாதிரி, "உங்க ஆள் இங்க தானே வேலை பார்க்குது ஐடில" அப்படின்ற மாதிரி யாரோ சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்க யாரோ இவங்க கிட்ட வந்து சொன்னா, இவங்க எனக்கு கால் பண்ணாங்க. "ஏ நீங்க யார்ட்ட எதுவும் சொன்னீங்களா?" அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா யுனிவர்ஸ் பாருங்களேன் சம்மந்தமே இல்ல. ஆனா என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கும், என்னோட பார்ட்னருக்கும் தெரியவே தெரியாது. தெரியவே தெரியாது. பட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் எப்படியோ தெரிஞ்சு அவங்க வந்து என்ன இந்த பொண்ணு தானே அப்படின்ற அளவுக்கு ரொம்ப தூரத்து
தூரமா இருந்து பாஸ் ஆயிருக்கு. என்னடா இது அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் இத பத்தி பேசிட்டு அப்புறம் தான் கால் கட் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 2 டேஸ் 3 டேஸ் எதுவுமே பேசல. அப்புறம் நான் ஆஃபீஸ்ல ஒர்க்ல இருக்கேன். அவங்க எனக்கு கால் பண்ணாங்க. இந்த மாதிரி கேப்ல போகாதீங்க. நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து பிக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப நேரம் உட்காந்து பேசினோம். எல்லாமே சால்வ் பண்ணோம். பட் ஒண்ணே ஒண்ணு விஷயம், நாங்க பழசு எதுவுமே பேசல. ஹியர் ஆஃப்டர் இப்போ அது நடந்த ஒரு ஒரு 2 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் கிட்ட ஆயிருக்கும். ஸோ நான் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணனோ, என்னவா அவங்க என்னை ட்ரீட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் என்னை பார்த்துக்கணும், அன்பாக இருக்காங்க, என்கிட்ட பாசமாக இருக்காங்க அப்படின்னு நான் ஒரு ஒரு விஷயத்துக்கும் தேங்க் பண்ணணும். அது எல்லாமே என் லைஃப்பில் நடக்குது. இப்போவும் சின்ன சின்ன சண்டைகள் வருது. ஆனால் அது உடனே சரியாயிருது. ஒரு கமிட்மெண்ட்க்கு வந்துட்டோம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டோம். ஓகே, இவங்க நமக்கு தான், நம்ம நம்ம இவங்களுக்கு தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்க்கு வந்தாச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நீங்கள் இல்லை அப்படின்னா இது எதுவுமே வாய்ப்பே இல்லை சத்தியமா. ஏன்னா நானே ஒரு ஒரு டைம் போ எனக்கு வேண்டான்னு தோணுது சிஸ்டர், எனக்கு சரி வரல, நான் விட்டுறேன் இப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அது மட்டும்தான் சிஸ்டர் வாயிலேருந்து வரும். ஸோ கண்டிப்பாக நான் சொல்லுவேன், தி பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் சிஸ்டர் கிட்ட. இங்கே நான் வந்தது, இந்த ப்ராக்டிஸ் கற்றுக்கிட்டது, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணது எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஓகேடா. என்ன சொல்கிறது, நம்ம கொடுத்த அமௌண்ட்டை தாண்டி அமௌண்ட் ஓகே, பட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நான் ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். என் லைஃப்பை அப்படியே என்னது அப்படியே திருப்பி போட்டுருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. ஐ எம் ஃபீல் வெரி பிளெஸ்ட். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். கண்டிப்பாக எல்லாமே யூனிவர்ஸ் நம்புனா கண்டிப்பாக எல்லாமே மாறும், எல்லாமே சரியாகும். ஆனால் அந்த நம்பிக்கை தான், அது உடனே வந்துடாது. பட் கண்டிப்பாக வரும், வர வைக்கணும், அதுதான். ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், கன்சிஸ்டண்ட்டு தான். கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான். அது முடியாது, அது ஏதோ தடங்கல் பண்ணும். எதுக்கு பண்ணணும், பண்ணணுமா, அவங்க இப்போ அண்ணா வருவாங்களா, எப்படி வருவாங்க, இப்போ பாரு அவங்க என்னை இப்போ வரைக்கும் பிளாக்ல தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அது அதை டெலிட் பண்ணிடுங்க. உங்க கூட எப்படி இருந்தால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க? கால் பண்ணா பேசினாவா, இல்லை நேரில் அடிக்கடி வெளியே போனாவா, இல்லை உங்ககிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன மெசேஜா, எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அந்த லைஃப்பை வாழுங்கன்னு தான் சொல்கிறேன். அதை தூக்கி போட்டுருங்க. பிளாக் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எல்லாமே என் லைஃப்லேயே நடந்தது தான். எனக்கெல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஒவ்வொருத்தவங்களும் சொல்கிறப்பெல்லாம் இவங்களுக்குலாம் எப்படி நடக்குது அப்படிலாம் நினைப்பேன். பட் நம்பிக்கை தான், ட்ரஸ்ட்டு தான், கன்சிஸ்டண்ட்டாக அந்த மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான். எல்லாத்தையும் அந்த நெகட்டிவ் எல்லாம் அப்படியே தூக்கி போட்டுருங்க. அதை அப்படியே டெலிட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அவங்க பேசாமல் இருக்கிறது, ஹர்ட் பண்ணது, ஃபஸ்ட்டு ஃபர்கிவ் பண்ணுங்க. அவங்கள ஃபஸ்ட்டு ஃபர்கிவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம மெத்தட்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு நான் அப்படியே தனியாக வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த டைமில் ஒன்று தோணும், வந்தாலும் பரவாயில்ல, வரலனாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இப்படிலாம் வரப்போ ரொம்ப பயமாக இருக்கும், என்னடா இந்த மாதிரி தாட்லாம் வருது அப்படின்னு. இதெல்லாம் நான் நிஜமாக அந்த அந்த மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸில் இருக்கப்போ நான் பண்ணது. இப்போ அப்படியே லைஃப்பில் அது நடக்குது. அது எல்லாமே நான் கன்சிஸ்டண்ட்டாக மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணனாலையும் அண்ட் யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் வச்சனாலையும் மட்டும்தான். ஸோ என்ன சொல்கிறது, கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்புங்க, எல்லாமே மாறும். யூனிவர்ஸ் எல்லாமே மாற்றுவாங்க. என் லைஃபே ஒரு எக்ஸாம்பிள் தான். என்னால் முழுசாக என்ன இஷ்யூன்னு சொல்ல முடியல. 1 இயராக நான் சொல்கிறேன், 1 இயராக இதை நான் ஃபேஸ் பண்ணேன். இன்றைக்கி அப்படியே அந்த 30 டேஸில் நான் பண்ண மெத்தட்ஸ்னால ஒரு 30 டேஸ் முடிஞ்சு ஒரு 2 to 3 வீக்ஸ்லேயே எல்லாமே எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. என்னால் நம்பவே முடியல. அப்படியே மிராக்கிள் தான். ஒன்றே ஒன்று தான், இந்த 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 விஷயத்துக்கு நான் ஒரே ஒரு பேர் வைக்கணும்னா மிராக்கிள் தான். மிராக்கிள் தான் நடந்திருக்கு. அப்படியே இப்போல்லாம் என்ன சொல்கிறது, நல்லா இருக்காது, நல்லா இருக்குமான்னு கொஷின் பண்ணவங்க என் கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. நான் அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கிறேன், என்னையே அவங்க சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? யூனிவர்ஸை நம்புங்க, மெத்தட்ஸை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 30 டேஸுமே நல்லா ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாமே சேஞ்ச் ஆகும். நம்பிக்கை வைங்க. ஸோ சும்மா வந்தோம் அட்டன் பண்ணோம் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா அது பண்ணாமல் விடுறது. அதுக்கப்புறம் ஒரு சிலர்லாம் வந்துட்டு ஒழுங்காக பண்ண மாட்டாங்க, பண்ணாமல் இருந்துட்டு இல்லைன்னா இடையில விட்டுருவாங்க, என்ன நடக்கவே மாட்டுது அப்படின்வாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக அந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிங்களா,
பண்ணிட்டு லெட் இட் கோ பண்ணிட்டு அவங்க ஒர்க்கை நீங்கள் பாருங்கள். என்ன பண்ணுறாங்க, அந்த மானிட்டர் பண்ணுறது, பேச வராங்களா இல்லை அன்பிளாக் அதெல்லாம் அதனால சேட் சைடு இன்ஸ்டாகிராம்லாம் எதுவுமே நான் போலலாம் தூக்கி போட்டுட்டேன். நான் அப்படியே என்னோட இமேஜினரி வேர்ல்டில் என்னோட யூனிவர்ஸை நம்பிட்டு என் யூனிவர்ஸ் பார்த்துப்பாங்க, எல்லாமே சரியாயிடும். அஸ்வின் என்கிட்ட பேசிட்டு என்னோட பார்ட்னர் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்ற ஒரு லைஃப்லேயே போய் லெட் இட் கோ பண்ணிட்டு நான் போயிட்டேன். ஸோ அதுதான் மிராக்கல் அப்படியே நடந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்.